ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் கோ தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே கிளாஸ். இன்றைக்கி பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்ததுனால என்ன பண்ணுறோன்னா, குழந்தைங்க ஸ்கூலில் போய் என்ன பண்ணிட்டு வராங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கவனிக்காமல் விட்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேரண்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஒரு மிஸ்டேக். அந்த காலகட்டத்தில் நிறைய பேரண்ட் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதனால் குழந்தைங்கள் ஒழுக்கமான கல்வியை கற்றுக்கிட்டாங்க, நிறைய படித்தாங்க, புரிஞ்சிட்டு படித்தாங்க. அதை ஸ்கூலில் நடந்ததை பேரண்ட்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் மிஸ் அதை சொன்னாங்க, எங்கள் மிஸ் இது சொன்னாங்க, எங்கள் சார் அதை சொன்னார், எங்கள் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த குழந்தைங்க அவங்க சொன்னதை ஒரு மறுபடியும் திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஞாபகம் வருது, புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் பேரண்ட்ஸாக என்ன பண்ணுறோன்னா, குழந்தைங்கக்கிட்ட இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, சார் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம கேட்குறது கிடையாது. இதுதான் முதல்ல நாம் செய்யக்கூடிய மிஸ்டேக்கு. அதனால தான் அந்த குழந்தைங்கிட்ட நம்ம அப்பா அம்மாவே கேட்குறதில்ல. நாம் என்ன பண்ணோம், ஏது பண்ணோன்னு அவங்களுக்கே அக்கறை இல்லை. நாம் ஏன் படிக்கணும், அப்போ படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை, ஃபஸ்ட்டு படிப்பே கிடையாது, அதுக்கப்புறம் தான் படிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க வந்துடுறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி குழந்தைங்க இப்போ பேசிக்லேருந்து, அதாவது குழந்தை ஃபஸ்ட்டு எல்கேஜி, இன்றைக்கெல்லாம் ப்ரீகேஜி, எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி தான் வராங்க. ஸோ அந்த பேசிக்கில் இருந்தே குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவன் பெரிய கிளாஸ் போக போக அந்த ஒழுக்கம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துடும் அவனுக்கு. அப்போ தான் உள்ளே நுழைஞ்ச உடனே, வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அவன் என்ன சொல்லுவான், அம்மா இன்றைக்கி இந்த சார் இதை சொன்னாரம்மா, அது அப்படி சொன்னாரம்மா, ஏம்மா அது அப்படி வந்துச்சாம்மா, ஏம்மா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவன் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவனே கேள்வி கேட்டுக்கிறான். அதுக்குண்டான பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான். அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த பதிலை அவனுக்கு புரிகிற மாதிரி நாம் சொல்லி கொடுக்கும்போது, அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறத அவன் கிளாஸில் உட்காந்து கவனமாக படிப்பான். கவனமாக படிக்கும்போது நம்ம அப்பா அம்மா இப்படிலாம் போய் கேட்பாங்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கேட்பாங்க, நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லணும், அதுக்காகவே டீச்சர் சொல்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படின்றத அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருவான். ஸோ பேரண்ட்ஸ், இன்னையிலிருந்து நீங்கள் நம்ம பேரண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ, மிக்க நன்றி. லெட்ஸ் கோ தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.